ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வீலம். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 3 உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் போல் விட்டு எடுங்க. ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க. ஒரு ஃபிங்கர் சைஸ் இஞ்சி துருவி வச்சுருக்குறாங்க. 4-5 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை. உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்குங்க. பேனில் 3 ஸ்பூன் ஆயில் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து வதக்குங்க. ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. அந்த ஸ்டேஜில் துருவி வச்சிருக்கிற இஞ்சியையும் கறிவேப்பிலையை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதக்குங்க. ஒரு பரட்டிட்டு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விடுங்க. ஆனியனும் உருளைக்கிழங்கும் நல்லா மசிஞ்சு வரணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சிம்பிளான பூரி மசால் ரெடி. இது பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. பூரியை விட தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.